ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட், ஹவ் ஆர் யூ? இந்த ஷைன் டைம் ப்ரோக்ராமில் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், இந்த வாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தை தியானிக்கலாமா? அதில் 5 காரியங்களை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். எல்லாரும் பைபிள் கொண்டு வந்துட்டிங்களா? ஓகே, நம்ம சாப்டருக்குள்ளே போகலாமா? அத்தருணத்திலே அநேகமாயிர ஜனங்கள் ஒருவரையொருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் ஒன்றுமில்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். நீங்கள் அறைகளிலே காதுகளிலே சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கே பயப்படுங்கள். அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 காசு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறவர் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். அன்றையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவ தூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவ தூதர் முன்பாக மறுதலிக்கப்படுவான். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான விசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுகிறவனுக்கோ மன்னிக்கப்படுவதில்லை. அன்றியும் ஜெப ஆலய தலைவர்களுக்கும் துரைத்தனத்தாருக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போது எப்படி எண்ணத்தை மாறுதரமாக சொல்லுவோம் என்றும் எதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்தில் உங்களுக்கு போதிப்பார் என்றார். குட்டீஸ், இங்கே நம்ம எதை பற்றி தியானிக்கிறோம்? ஏசப்பா என்ன சொல்கிறாரு? ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்க வந்திருக்கிறாங்க. முதலாவது நீங்கள் நம்முடைய சீஷர்களை பார்த்தே சொல்கிறாரு, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து நீங்கள் என்ன பண்ணணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் கிடையாது, அதில் அறியப்படாத ரகசியமும் இல்லை. அதனால் நீங்கள் இருளில் எதை பேசுனீங்களோ அது வெளிச்சத்தில் கேட்கப்படும். நீங்கள் அறைகள் காதுகளில் சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். ஏசப்பா என்ன சொல்கிறாரு? சிநேகிதர்களே, அதாவது அன்பான நம்ம என்ன பண்ண ஃப்ரெண்ட்ஸுங்களே அப்படின்னு நம்மளை அழகாக கூப்பிட்றாரு குட்டீஸ். அப்போது நமக்கு ஃப்ரெண்டு இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. நம்மளுடைய ஃப்ரெண்டு யார்? ஜீசஸ். அவர் எப்படி அழைக்கிறாரு? என் சிநேகிதராகி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொள்கிற மனுஷருக்கு பயப்படாதீங்க. யாருக்கு பயப்படணும்? வல்லமையுள்ள தேவனுக்கு மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணணும்? பயப்படணும். நரகத்தில் தள்ள வல்லமை உள்ளவருக்கே பயப்படுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகிறவர்கள் விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. இப்போ அடைக்கலான் குருவியெல்லாம் இருக்குல்ல, அதை விற்கிறவங்க அந்த குருவிக்கு கூட என்ன பண்ணக்கூடாது? அதில் இருக்கிற ஒன்றுத்துக்கு கூட தேவன் மறக்க மாட்டார் இல்லையா? ஜீவனை கொடுத்தவர் இல்லையா? அதனால் உங்கள்
தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். நம்மளுடைய தலைமுடியில் இருக்கிற எல்லா முடியும் எண்ணப்பட்டிருக்கிறது. அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவளாயிருக்கிறீங்க. மனுஷன் எப்படிப்பட்டவர்? ஒரு விசேஷமான பாத்திரம் ஏசப்பாவுக்கு, இல்லையா? அதனால் அந்த குருவிக்கே நான் போஷிக்கும்போது, அந்த குருவியே நான் பாதுகாக்கும் பொழுது, அந்த அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? விசேஷத்தவளாக இருக்கிறீங்க அப்படின்னு ஏசப்பா நம்மளை என்ன பார்த்து சொல்கிறார்? விசேஷமானவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ ஒரு கிருபையான வார்த்தை இல்லையா? மறுபடியும் என்ன சொல்கிறாரு? அன்றையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு. மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாகவும் அறிக்கை பண்ணுவார். மனுஷன் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவதூதர் முன்பாக மறுதலிக்கப்படுவான். பார்த்தீங்களா? நம்ம கிறிஸ்டின் சொல்கிறதுல எல்லாரும் பெருமையாக இருப்பாங்க. நான் இதை செய்கிறேன், அதை பண்ணுறேன்னு பெருமை அளப்பறைப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள கிறிஸ்துவம் இருக்காது. கிறிஸ்துவம் உள்ளவர்கள் தாழ்மை சிந்தனை உள்ளவர்களாக இருப்பாங்க, தாழ்மை குணம் உள்ளவர்களாக இருப்பாங்க, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக மட்டும் இல்லாமல், ஜெபிக்கிற ஜெப வீரர்களாகவும் மட்டும் இல்லாமல் அன்பானவர்களாகவும் இருப்பாங்க குட்டீஸ். சரியா? ஏசப்பா என்ன சொல்கிறாரு? என்ன மனுஷன் முன்பாக அறிக்கை பண்ணுகிறவர் தேவதூதர் என்ன பண்ணுவாங்க? முன்பாகவும் அறிக்கை பண்ணுவார். மனுஷன் முன்பாக என்னை மறுதலிக்கிற தேவதூதர் முன்பாகவும் மறுதலிக்கப்படுவான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான விசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்படின்னா மனுஷனை நம்ம திட்டுறோம் இல்லையா? மனுஷனுக்கு விரோதமாக நம்ம செய்கிறோம், அது கூட அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியாகிய இயேசுவுக்கு விரோதமாக நம்ம தெய்வ தூஷணம் சொன்னோம்னா அது என்ன ஆகாது? மன்னிக்கப்படாதுன்னு ஏசப்பா சொல்கிறாரு. அன்றையும் ஜபாலய தலைவர்களுக்கும் துரைத்தனத்தார்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கு முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போது எப்படி எண்ணத்தை சொல்லுவோம் என்றும் எதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்தில் உங்களுக்கு போதிப்பார். ஏசப்பா இன்னொரு வார்த்தை சீஷர்களுக்கு என்ன சொல்கிறாங்க? ஜபாலய தலைவர்கள் முன்பாகவும் அதிகாரம் உள்ளவர்கள் முன்பாகவும் உங்களை கொண்டு போய் விட்டால் கூட நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் என்ன பேசணும், ஏது பேசணுன்றத அந்த நேரத்தில் நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு போதிப்பார். பற்றியா? சீஷர்களுக்கு புளித்த மாவை குறித்து எச்சரிக்கிறாரு. அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அநேக அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் நீங்கள் எப்படிப்பட்டவங்க? விசேஷமானவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? நீங்கள் கூட பல நேரங்களில் ஐயோ நான் இந்த காரியத்தை குறித்து என்ன பேசுவேன், இன்றைக்கி எனக்கு ப்ரெசன்டேஷன் இருக்கே, நான் எப்படி பேசுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஏசப்பா சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னது? பயப்படாதிருங்க. அநேக அந்த அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். நீங்கள் என்ன பேசணும், ஏது பேசணும், அதிகாரிகள் முன்பாக என்ன பேசணும் கூட கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு அதை போதிப்பார். சரியா குட்டீஸ்? இந்த காரியத்தில் எனக்கு ஒரு சஞ்சலமாக இருக்குது. இவர்கிட்ட நான் எப்படி பேசுகிறது? இவர் ஒரு பெரிய ஹையர் அஃபிஷியலாக இருக்காங்களே, பெரிய டீச்சராக இருக்கிறாங்களே, இவங்கக்கிட்ட நான் எப்படி பேச முடியும்? நான் ஒரு திக்குவாயி, நான் அவர் இப்படி இருக்கிறேன்னு உங்களை நீங்கள் என்ன பண்ணாமல் வருத்தி கொள்ளாமல் கர்த்தரிடத்துல முழங்கால் படிக்கிட்டு அவரிடத்துல போய் கேளுங்க. ஏசப்பா, இந்த காரியத்தில் நான் பயந்து கொண்டிருக்கிறேன், இந்த காரியத்தில் நான் என்ன பேசணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார். ஓகே, அடுத்த காரியத்தை குறித்து தியானிக்கலாமா? வசனம் 13 - 21. இங்கே ஒரு உவமையை நமக்கு சொல்கிறாரு, பார்க்கலாமா? 13வது வசனம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார்.
பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களும் அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக்கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படி இருக்கிறான் என்றார். பாத்தியா குட்டீஸ், நம்ம இங்கே யாரை பார்க்குறோம்? அந்த ஒரு ஓமையை மூலம் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறாரு. ஒருவன் என்ன பண்ணுறாங்க, போதகரே, ஆஸ்தியை பாகமாக பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிடுங்க. மனுஷன் கேட்குறாங்க, ஏசப்பா, எனக்கு ஆஸ்தியை பிரித்து தர சொல்லி என் சகோதரனிடத்தில் கட்டளையிட்டு சொல்லுங்கள். அப்போ அவர் சொல்கிறாரு, மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடராகவும் வைத்தவன் யார்? என்னை இந்த ஒரு பொசிஷனில் வச்சது யார் அப்படின்னு கேட்குறாரு ஏசப்பா. அப்பா அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து நீங்கள் என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையாயிருங்க. ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. எவ்வளோ பொருளாசை இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கணும். நமக்கு ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிக்கவே விரும்புகிற தகப்பன் இல்லையா? நீங்கள் நல்ல காரு, பங்களா, வீடு, நல்ல பணம், நல்ல செல்வம் இருக்கிறது அவருக்கு சந்தோஷம். ஆனால் அந்த பொருளாசையில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். எவ்வளோ திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை என்றார். அல்லாமலும் ஒரு ஓமையை சொல்கிறார், ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. ஒரு ஐஸ்வர்யவான் என்ன பண்ணா, ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைஞ்சது. அதாவது அவனுக்கு ஒரு நிலம் வச்சுருக்கானா. அவனுடைய நிலம் நல்லா பசுமையாக நல்ல செழிப்பாக வளருதான். அப்போ அவன் சொன்னான், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே. அப்போ பார்த்தீங்களா, அப்போ எவ்வளோ செல்வந்தனாக இருந்திருப்பான், எவ்வளோ பயிர்கள் இருக்கும், எவ்வளோ தானியங்கள் இருந்திருக்கு. அது எல்லாத்தையும் சேர்த்து வைக்க இடம் இல்லாமல் போச்சு. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கு சேர்த்து வைப்பேன். அப்போ என்ன பண்ணான்னா, அவங்களுடைய களஞ்சியங்களை இடித்து ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டி அதில் அவங்களுடைய தானியத்தையும் பொருளையும் சேர்த்து வைக்கிறாங்களாம். அப்போது பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கும் அநேக பொருள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக்கொண்டான். அப்போ அந்த மனுஷன் என்ன பண்ணான், தானியத்தை சேர்த்து வைக்க இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை ஒரு பெரிய கட்டிடம் கட்டி என்ன பண்ணான், தானியத்தை சேர்த்து வைக்கிறாரு. சேர்த்து வைக்கிறது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு சிந்தையும் பண்ணுறாரு. அவங்க ஆத்மாவுக்கு சொல்லிக்கிறாரு, உனக்காக அநேக வருஷங்கள் அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு, உனக்காக நிறைய சொத்து சேர்த்து வச்சாச்சு. நீ என்ன பண்ணு, ரெஸ்ட் எடு, நல்லா புசித்து குடித்து சந்தோஷமாயிரு அப்படின்னு தன் ஆத்மாவோடு தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். அப்போது தேவனோ அவனை நோக்கி, ஏசப்பா அவனை நோக்கி கேட்குறாரு, மதிகேடனே, முட்டாளே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில எடுத்து கொள்ளப்படும் பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? இப்போயே ஏசப்பா உன்னை எடுத்துக்கிட்டாருன்னு நினச்சிக்கோ. அப்போது நீ சேர்த்து வச்சிருக்க சொத்தெல்லாம் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வரனாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படி இருக்கிறான் இல்லையா? ஏசப்பாவிடத்தில் ஐஸ்வரனா இல்லாமல் தனக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வச்சு அப்படி சிந்தித்து கொண்டிருக்கிறவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பின்பு அவர் தம்முடைய
அப்போது நம்ம இந்த பூமியில் எத்தனை ஆஸ்தி உடையவனாக இருந்தாலும் இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவங்க எங்கே போகும், அவங்களுடைய ஆத்மா எங்கே போகும், அதை அவங்க சிந்திக்கணும். ஆசீர்வாதம் கர்த்தரும் கொடுப்பார் இல்லையா, ஆனால் பொருளாசைக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு இயேசப்பா இந்த அதிகாரத்தில் நமக்கு வெளிப்படுத்துகிறாரு. சரி, அடுத்த வசனம் பார்க்கலாமா? அடுத்தது என்ன சொல்கிறாரு? வசனம் 22 34 வரை வாசிக்கலாமா? பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படியா இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவர்களாயிருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்ட சாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளை தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறதென்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பையையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்றார். நம்ம இங்கே யாரை பற்றி பார்க்குறோம்? எதை குறித்தும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அப்போ சீஷரை நோக்கி சொல்கிறாரு, எண்ணத்தை உண்போம், என்ன சாப்பிடுவோம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை நம்ம சரீரத்துக்காக உடுப்போம்னு நம்ம சரீரத்துக்காக கவலைப்படாதுங்க. ஆகாரத்தை பார்க்கிலும் நம்ம சாப்பாடை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷமாக இருக்கிறது. நம்ம சாப்பிட்றத பற்றியே கவலைப்படக்கூடாது. நம்ம என்ன ட்ரெஸ் போடுவோன்றதை கவலைப்படாமல் ஜீவனும் ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தமானவைகள். இங்கே இன்னொரு ஓமையும் சொல்கிறாரு. என்னது? காகங்களை பாருங்க, அவைகள் விதைக்கிறதில்ல, அறுக்கிறதில்ல, பண்ட சாலையும் இல்லை, களஞ்சியம் இல்லை, எல்லா இதுவுமே இல்லை. ஆனால் தேவன் அவருக்கும் அவங்களுக்கும் பிழை போட்டுகிறார். பறவையை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாக இருக்கீர்கள். போன வசனத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? அநேக அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தமானவைகள். இங்கே என்னென்ன சொல்கிறாரு? காகங்களை பாருங்கள், அவங்க விதைக்கிறதில்ல, நோக்கிறதில்ல, கலங்கியம் சேர்த்து வைக்கிறதில்ல. ஆனால் அவர்களுக்கும் தேவன் பிழை போட்டும் போது நமக்கு பிழை போட்டுவது அதிக நிச்சயம் அல்லவா? இல்லையா? அதுக்காக சம்பாரித்து சேர்த்து வைக்காமல் எல்லாத்தையும் இருக்க முடியுமா? பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும்ல, வீட்டு வேலை பார்க்கணும்ல, வீட்டு நம்ம ரெண்ட்டு கட்டணும்ல, அநேக கவலைகள் இருக்கும். ஆனால் என்ன சொல்கிறாரு? எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. அந்த காகத்தை போஷிக்கிற ஆண்டவர் நமக்கும் போஷிப்பார். அந்த காகத்தை பிழை போட்டுகிற ஆண்டவர் நம்மளுடைய தேவைகளையும் அவர் சந்திப்பார். இப்போது நீங்கள் அவரிடத்தில் அறிக்கையிட்டு உண்மையாக கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்துக்கு வாழும் பொழுது
அவர் என்ன பண்ணுவார், நீங்கள் கேட்குறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்யக்கூடிய வல்லவர் யார்? நம்மளுடைய தேவன் இல்லையா? கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? இப்போ நீ கவலைப்பட்டா உன் சரீரத்தை ஒரு முழம் கூட்ட முடியுமா, இல்லை இது குறைக்க முடியுமா? முடியாதுல்ல. கவலைப்பட்டா நம்ம சரீரம் தான் போகும், வியாதி தான் வரும், டிப்ரெஷன் தான் இருக்கும். ஆனால் அந்த கவலையை நீங்கள் யார்கிட்ட கொடுக்கணும்? ஏசப்பா கிட்ட கொடுக்கணும். அப்படி நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த கவலை என்ன பண்ணும்? சந்தோஷமாய் மாறும் குட்டீஸ். சரியா? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறது என்ன? எவ்வளோ அற்பமான காரியம் இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியுதா? அதை சக்ஸஸ் பண்ண முடியுதா? இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்காக கவலைப்படுகிறீங்க? இன்னொரு உண்மையை அவர் சொல்கிறார் இல்லையா, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்திருக்கவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படுகிற புல்லுக்கு தேவன் எவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இல்லையா குட்டீஸ்? மூணாவது ஓமை என்ன சொல்கிறாரு? காட்டு புஷ்பத்தை பற்றி நம்மளுக்கு கம்பேர் பண்ணுறாரு. என்னது? இன்னைக்கு அடுப்பில் போட்டு இன்னைக்கு இருக்கிற காட்டில் இருக்கிறத நாளைக்கு அடுப்பில் போட்டு இருக்கிற அந்த புல்லுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு? இப்படி உடுத்துவித்தால் நமக்கு செய்கிறது அதிக நிச்சயம் இல்லையா? அப்போது தேவன் நம்மளை என்ன சொல்கிறாரு? நீங்கள் விசேஷமானவர்கள், எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம், நீங்கள் சந்தேகப்படாமல் என்ன பண்ணுங்க? சந்தோஷமாக இருங்க. உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். உங்களுக்கு என்ன வேணும்னு உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் தருவார். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம முதலாவது என்ன தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது நம்ம ஆண்டவரை தேடணும், அவருடைய ராஜ்யத்தை தேடணும். அப்போ இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும்னா நீங்கள் கேட்குற பணம், நீங்கள் கேட்குற வீடு, நீங்கள் கேட்குற சந்தோஷம், சமாதானம் அத்தனையும் தேவன் தர வல்லவராயிருக்கிறாரு. அப்போ நீங்கள் முதலாவது தேவனை தேடும் பொழுது நீங்கள் கேட்கறதுக்கும் வேண்டிக் கொள்ளுறதுக்கும் அதிகமாக செய்யக்கூடியவர் யாரு? இயேசுப்பா. அப்போ அதனால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம், நாளைக்கு தேவைக்கு என்ன செய்வோன்னு கவலைப்படாமல் கர்த்தரிடத்துல அவருடைய ராஜ்யத்தை முதலிடமாக நீங்கள் தேடும் பொழுது இந்த சந்தோஷம், உங்கள் தேவைகள் எல்லாம் இன்றைக்கு என்னப்படும்? சந்திக்கப்படும். சரியா குட்டீஸ்? ஓகே. அப்போ என்ன சொல்கிறார் இயேசுப்பா? பயப்படாத சிறுமந்தை, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். நமக்கு என்னது? ராஜ்யத்தை கொடுக்க அவர் பிரியமாக இருக்கிறார் இல்லையா? அப்போது உங்களுக்கு உள்ளவைகளை விற்று நம்ம என்ன பண்ணணும்? பிச்சை கொடுக்கணும். நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் இல்லையா? குறையாத பொக்கிஷங்களை பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் என்ன பண்ணுறதில்ல, வர்றதில்ல, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை இல்லையா? அப்போது உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். இப்போ நீங்கள் பொக்கிஷன்னா நல்ல ஞானம், பரிசுத்தமாக வாழறது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற போது உங்கள் இருதயம் அங்கே தான் இருக்கும், சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். ஆனால் உங்கள் பொக்கிஷம் பொருளாசையிலும் அப்படி இருந்தால் அப்போ உங்கள் இருதயம் அங்கே தானே இருக்கும். ஸோ பொருளாசை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். காட்டு புஷ்பங்களுக்கு உடுத்து வைக்கிற தகப்பன் நமக்கும் உடுத்துவிக்க வல்லவராக இருக்கிறாரு இல்லையா? முதலாவது நம்ம யாரை தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். அப்பொழுது நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு அதிகமாக செய்யக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரியா குட்டீஸ்? ஓகே. அடுத்தது நம்ம வசனம் 35 to 48 பார்க்கலாமா? உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போதும் உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாக இருங்கள். எஜமான் வரும்பொழுது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரை பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்திருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட விட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த ஊமை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ எல்லோருக்கும் சொல்லுகிறீரோ என்று கேட்டான். அதற்கு கர்த்தர், பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகம் உள்ள விசாரணைக்காரன் யாவான். எஜமான் வரும்பொழுது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். தனக்குள்ளதெல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனும் என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால் அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறிந்தவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறாரோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். பூமி இங்கே நம்ம யாரை பற்றி பார்க்குறோம் குட்டீஸ்? எதை பற்றி சொல்கிறாங்க? ஏசப்பா நம்மளுக்கு என்ன சொல்கிறாரு? நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணுங்கள், ஆயத்தமாக இருங்க. எஜமான் என்ன நேரத்தில் வருவாருன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ நம்ம எப்போவுமே என்ன பண்ணோம்,